வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லோட 10th மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து 6 டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 6 டீம்ஸ்க்கும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் அந்த காண்டர் சஜஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுக்குற 6 டீம்ஸும் வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம 6 டீம்ஸ்க்கான ஒரு ஐடியா தான் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஐடியாவை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைனல் டீமை ட்ரீம் 11 கொண்டு போய் விளையாட ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டீமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ 10th மேட்ச்க்கான ஃபஸ்ட்டு டீம் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டீமாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு பேட்டிங் ஃபேவரான டீம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த பர்டிகுலர் டீமை. ஸோ நீங்களும் வந்து ஒரு பேட்டிங் ஃபேவரான ஒரு பேலன்ஸ்டு டீமை வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படின்றனால இந்த 2 காண்டஸ்ட்டில் இந்த டீம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பவுலிங் ஃபேவரான ஒரு டீமாக டிசைன் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் 2 சைடும் வந்து பவுலர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃபெயில் ஆவாங்க அப்படின்ற ஒரு சினாரியோவுக்கு இந்த பர்டிகுலர் டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பேட்ஸ்மேன் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச்சில் டாப் ஆர்டர் வந்து போயிட்டாங்க, ஒழுங்காக விளையாடல அப்படின்ற பட்சத்தில் யார் சஸ்டெயின் பண்ணுவாங்களோ கடைசி வரையும் அவங்கள நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி 4 பிளேயர் வந்து எடுத்துக்கலாம் போத் த டீம். ஸோ தட் அந்த பர்டிகுலர் 4 பேர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் கிராண்ட் லீக் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டீமை இக்னோர் பண்ணிடலாம். தேர்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். தேர்ட் டீமில் நீங்கள் எஸ்ஆர்ஹெச்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் டீம் ஆஸ் அ எஸ்ஆர்ஹெச் அண்ட் தென் வீக் டீம் ஆஸ் அ டிசி அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனில் வந்து இது டீம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்களும் இந்த பர்டிகுலர் ஐடியா வச்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க தேர்ட் டீமாக. ஃபோர்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா டிசியிலேருந்து யாராவது 2 பேரை நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை ஹெட் டு ஹெட் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் டீம் ஆஸ் டிசி அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் வந்து வீக் டீமாக கன்சிடர் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதே மாதிரியான ஒரு டிசைனில் ஒரு டீமை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை நான் சொன்ன மாதிரி ஹெட் டு ஹெட் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபிஃப்த் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா டிசிலேருந்து ஒருத்தர் கேப்டனாகவும் அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து லைக் மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 6th டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். 6th டீமில் எஸ்ஆர்ஹெச்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாகவும் டிசிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராண்ட் லீக் போகும்போது ஏன் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா லைக் கிராண்ட் லீக்கில் வந்து நிறைய பேர் வந்து காமனான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுத்த பிளேயர்ஸ் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்கான பிக் அப்படின்னா லைக் கம்மியான பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை நம்ம எடுத்து அவங்கள கேப்டனாக ஆக்கி அந்த பர்டிகுலர் பிளேயர் ஓகே இன்றைக்கி விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அசுதோஷ் சர்மா வந்து இந்த பர்டிகுலர் டீம்ஸில் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் வந்து ஒரு டே மேட்ச் அப்படின்றனால டாப் ஆர்டர் ஃப்ரம் போத் த டீம்ஸ் நல்லா விளையாடுவாங்க. இன்கேஸ் மிஸ் ஆனாலும் வந்து ஒரு அசுதோஷ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அவங்களே வந்து இன்றைக்கி ப்ளே அவுட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை அசுதோஷ் வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா டீம்லேயும் வந்து அசுதோஷை வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, அந்த ஒரு ப்ரெடிக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அசுதோஷை நீங்கள் எல்லா டீம்லையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து கன்சிடர் பண்ணாதது காரணம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னோட 6 டீம். ஸோ தட் ஐடியான்னு சொல்லுவேன். ஸோ இந்த டீமை அப்படியே யூஸ் பண்ணாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த பர்டிகுலர் டீமை எடிட் பண்ணி ஃபைனலாக ட்ரீம் 11 கொண்டு போய் விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் 11 டீம்ஸ் அண்ட் தென் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.